ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து மதுரைக்கு தான் போகிறோம். எதுக்காக போகிறோம் அப்படின்னா, பர்ச்சேசிங் பண்ணுறதுக்காக தான் போகிறோம். யாருக்கு பர்ச்சேசிங் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு தான். என்னுடைய மேரேஜுக்காக தான் நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய தம்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை பின்னாடியே வருது. நம்மளுடைய மேரேஜுக்கு அப்புறம் நம்மளுடைய தம்பிக்கும் மொட்டை வருது. அவனுக்குமே நம்மளுடைய மகாக்காக்கு, ராஜா அம்மாவுக்கு, ரனீஸுக்கு, அப்புறம் அவங்க வீட்டு ஃபேமிலிக்கு எல்லா விதத்துக்குமே ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக சரவணா ஸ்டோருக்கு தான் போக போகிறோம். மகாக்கா வந்து சரவணா ஸ்டோருக்கு போனதே கிடையாது, ஃபஸ்ட் டைம் போகிறாங்க. நான் வந்து செகண்ட் டைம் போகிறேன். ஆனால் மதுரை மாட்டுத்தாவணியில் ஒரு சரவணா ஸ்டோர் இருக்கேன், அதுக்கு வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. நாங்கள் போனது வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸில் தான் போனோம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. போகும்போது சும்மா சின்ன சின்ன கிளிக் வந்து வீடியோ எடுத்தோம். அதை எதுக்கு வேஸ்ட் ஆக்கிக்கிட்டு அப்படின்னு இது கூட வந்து அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டு சரவணா ஸ்டோருக்கு வந்து அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ உள்ளக்க போயிட்டோம். நாங்கள் உள்ளக்க போயிட்டு என்னால் முடிஞ்சதை எடுத்துருக்கேன். அதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஏக்கா இவனை பாருங்க, சாப்பிட்றதே பார்க்கான். நம்மளுக்கு கொடுக்காம திங்காங்களே அப்படின்னு. அது ஊட்டலாமா தம்பிக்கு? பயப்படுறாங்கக்கா. வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன எடுத்தோன்றதை ஒன்று ஒன்றா காமிக்க. முக்கால்வாசி சேரீ தான் அதிகமாக எடுத்துருந்தோம். அதை ஒன்று ஒன்றா காமிக்க, நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து காமிச்சிடுறேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மகாக்கா கிட்டே சொல்லி, மகாக்கா எப்படியோ சொல்லி, அதுக்கப்புறம் ரொம்ப லோ பட்ஜெட்டில் எங்கள் அம்மாவுக்கு வந்து எடுத்தோம். இந்த சேரீ தான் எடுத்தோம். எவ்வளவு 300 என்னவோ தான். அவ்வளோ கம்மியாக தான் எங்கள் அம்மாவுக்கு எடுத்தோம். ரொம்ப பட்ஜெட்லலாம் எடுக்கவே இல்லை. ஏன்னா எங்கள் அம்மா வேணான்னு சொன்னாங்க. அதுக்கு எப்படியாவது எடுங்கம்மா, எப்படியாவது சேரீ கட்டணும், புது சேரீ கட்டணும் அப்படின்றதுக்காக இந்த ஒன்று எடுத்தோம். ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுத்தோம். ஆனால் நல்லாயிருக்கு. சேரீ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி பக்கத்தில் வந்து அச்சுதாக தான் நிற்க வச்சுருக்கேன், சேரீ வந்து எடுத்துக்கொடு அப்படின்றதுக்காக. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நல்லா இருக்கா? க்ரீன் கலரில் ஒரு சாரீ, அப்புறம் வந்து இந்த கலரில் ஒரு சாரீ. நல்லா இருக்கா? இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டுறதுக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கும் மகாக்காக்கும் ஒரே போல் சாரீ. இது வந்து ரனீஸோடைய மொட்டைக்கு வந்து நானும் மகாக்காவும் இதே சாரீ தான் கிட்ட போகிறோம். 2 பேத்துக்கு ஒரே டிசைன், ஒரே கலர், எல்லாமே ஒரே மாதிரி தான். இந்த சாரியை தான் நாங்கள் 2 பேருமே கட்டுவோம். ரனீஸோடைய மொட்டை எப்போன்றது என்னுடைய மேரேஜ் டேட் வந்து நிறைய பேர் கேட்கிங்க. அதே மாதிரி கங்க்ராச்சுலேஷன் வந்து எக்கச்சக்கமான பேர் சொல்கிறாங்க. ரொம்ப 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 நன்றி. ஆனால் அவ்வளோ பேட் கமெண்ட்ஸ்லாம் வரல. ஆனால் கங்க்ராச்சுலேஷன் தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஹாப்பியாக இருங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மேரேஜ் டேட் என்ன, மேரேஜ் டேட் எப்போன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோ நான் போடுறேன், அது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன், என்னுடைய மேரேஜ் டேட் வீடியோ. அப்புறம் வந்து தம்பியுடைய மொட்டை வீடியோ நான் போடுறேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் என்னுடைய மேரேஜும் தம்பியுடைய மொட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் தான், ரொம்ப நாள்லாம் கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு தான் மேரேஜ், அப்புறம் தான் தம்பிக்கு. இந்த சாரீ தான் கேட்டுவோம், நீங்கள் பாருங்கள். அப்போ செமையாக இருக்குது. நல்லா இருக்கா? இந்த சாரியெல்லாம் போயிட்டு வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துட்டு வரேன்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த saree எடுத்தோம், க்ரீன் கலர். இது வந்து எடுத்தோம், ஸ்டோன் ஒர்க் வச்சு அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ இது விருப்பம் இல்லை, ஆனால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்காக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பூனை சேலை கண்டிப்பாக எடுக்கணுட்டாங்க. ஆனால் பூனை சேலையும் எனக்கு பிடிக்காது, எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 3 பூனை சேலை எடுத்தோம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலை வந்து எடுத்தோம், பூனை சேலை ஒன்று. அப்புறம் வந்து இந்த இது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோ கலரில் இருக்கும், அந்த சேரீ ஒன்று எடுத்தோம். அது வந்து தைக்க போடுறதுக்காக வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஒன்றுனா வந்து சேலை வேறு தைக்க போடணும், அதுக்கு வேறு பயங்கர ரேட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேலையோட அந்த தைக்கிற ரேட்டு தான் ஜாஸ்தியாக போய்கிட்டே இருக்குது, அதுக்கு வேறு அமௌண்ட்டு போகும். இதுவே பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான செலவாயிடுச்சு. பாவம் எங்கள் அம்மா. ஆனால் ஃபுல்லாகவே கடனில் தான் போய்கிட்டு இருக்குது. எங்களுடைய காசில் வந்து இதை வந்து நாங்கள் ரெடி பண்ணலை, எல்லாமே கடனில் தான் போய்கிட்டு இருக்கு. என்ன பண்ண, வேறு வழி இல்லை. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அவ்வாக்கு எடுத்தது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 அவ்வாக்கு எடுத்தது. இந்த சாரியான்னு தெரியல, மகாக்காவும் இதே மாதிரி ஒன்று எடுத்திருக்காங்க, அவ்வாக்கு தான் எடுத்திருக்காங்க. இது 2 அவ்வாக்கும் நாங்கள் எடுத்தது கல்யாணத்துக்காக. அப்புறம் இது வந்து நம்மளுடைய ரனீஷ் செல்லத்துக்கு தான் இந்த ட்ரெஸ்ஸு. அங்கே போய் வச்சுட்டு வந்துடாது போ. இது வந்து நம்மளுடைய ரனீஷ் குட்டிக்கு மேலே நல்லா இருக்கா. நம்மளுடைய ரனீஷ் குட்டிக்கு வந்து எங்கள் அம்மா எடுத்த ட்ரெஸ்ஸு. கல்யாணத்துக்கு வந்து இதே ட்ரெஸ் தான் போட்டு விடுவாங்க. சரி, இதை விட கொஞ்சம் கிராண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக கேட்டேன். இல்லை இதுவே இருக்கட்டும், இதுவே நல்லா இருக்குது அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்ட்டு இதை தான் போட்டு விடுவாங்க நம்மளுடைய ரனீஷுக்கு. ஜீன்ஸ் அந்த கவரில் வச்சுருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ப்ளவுஸ் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு saree எடுத்தோம். எனக்கு இதுவும் நல்லா இருக்கா என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒர்க் வச்சு ப்ளவுஸ் உள்ள saree வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக காலையிலேருந்து கேட்டேன். கடைசி பார்த்திங்க அப்படின்னா நைட்டு தான் இந்த saree வந்து கிடச்சிச்சு, இதே எடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செட்டாக எடுத்தோம். 4 பேர்த்துக்கு எடுத்திருக்கோம். ஒன்று வந்து எனக்கு, மகாக்காக்கு, அப்புறம் வந்து எங்களுடைய அத்தை பொண்ணுங்களுக்கு 2 பேர்த்துக்கு. ஈஸு செல்வி அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா என்னன்னு தெரியல வீடியோவில். ஆனால் வீடியோக்குள்ளே வந்து வந்திருக்காங்க, ஒரு வீடியோக்குள்ளையாவது வந்திருப்பாங்க யூடியூப்பில். அவங்களுக்கு எடுத்தது செட்டாக நாங்கள் எடுத்தோம். இந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் நாங்கள் கெட்டுறோம். ஆனால் எங்கேஜ்மெண்ட் வந்து இதை தான் போடுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மகாக்கா. அப்படி போடுறாங்களா என்ன இதில் போட்டாங்க அப்படின்னா நான் வந்து இந்த சேரீ கட்ட முடியாது, எப்பயாச்சும் நாங்கள் மொத்தமாக கெட்டுறப்ப வந்து உங்களுக்கு காமிக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுடிதார் வந்து நிறைய எடுத்தோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து தைக்க கொடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ எடுத்தேன், இந்த ட்ரெஸ் பர்ச்சேசிங் பண்ண வீடியோ தான் எடுத்தேன். அது வந்து மகாக்கா பக்கத்தில் இருந்ததுனால எனக்கு வந்து பேச்சே வரல, அதனால் கொஞ்சம் அது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதனால தான் அந்த வீடியோ வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து புதுசாக ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், 2வது வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ட்ரெஸ் பர்ச்சேசிங் வீடியோ வந்து ஆல்ரெடி நாங்கள் போகும்போது சரவணா ஸ்டோர் போகும்போது லைட்டாக வீடியோ எடுத்திருப்பேன், அதையும் அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்தேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதில் வந்து நான் சுடிதார்ஸ் எல்லாமே காமிச்சிருப்பேன், சுடிதார் நைட்டி இதெல்லாமே காமிச்சிருப்பேன். அதையும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு எங்களுக்கு வந்து இவ்வளோ தான் முடிஞ்சு. அப்புறம் இதை அங்கே வச்சுட்டு வந்துட்டு இப்போதைக்கு எங்களுக்கு வந்து இது முடிஞ்சு. அப்புறம் வந்து மகாக்கா, ராஜாமா அவங்களுக்கு வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணாங்க. தம்பியுடைய மொட்டைக்கு வந்து தாய்மாமாக்கெலாம் ட்ரெஸ் இருக்கணுன்றதுக்காக தாய்மாமாவுக்கு எடுத்தாங்க. அப்புறம் வந்து மகாக்கோடைய அப்பா அம்மாவுக்கு, ராஜா அம்மாவுடைய அப்பா அம்மாவுக்கு அவங்களுக்குலாம் எடுத்தாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ வந்து யார் காமிக்க போகிறேன் அப்படின்னா முக்கியமான ஆளுங்களுக்கு செம்ம ட்ரெஸ்ஸு, காவியாக்குமான ட்ரெஸ்ஸு செம்மையாக இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா கோட்டு மாடலாக, கோட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அச்சிதாவும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டால், ஆனால் அவளுக்கு எடுக்க முடியல எங்களால். ஏன்னா அவளுக்கு மட்டும் எடுக்க முடியாது, நிறைய பேத்துக்கு எடுக்கணும். அதனால தான் செலவு ஓவராக போகுமே அப்படின்றதுக்காக கட் பண்ணிட்டோம். சின்ன பிள்ளைங்களுக்கு கூட எடுக்க முடியல, ஏன்னா லோ கண்டிஷனில் இருக்கோம் நாங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய காவியாக்கு 2வது லெவலுக்கு. நல்லா பொசுன்னு இருக்கு. அவன் அம்மா இந்த வீடியோ பார்த்தா அப்படின்னா திட்டுவான்னு நினைக்கிறேன், என் பிள்ளை ட்ரெஸ் இப்படி கசக்கிட்டு இருக்க அப்படின்னு திட்டினாலும் திட்டுவான். அதனால் நல்லா ஒயிட் கலரு, நல்லா பஞ்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது, போட்டால் சூப்பராக இருக்கும். இது வந்து 2வது லெவலுக்கு. மூத்தவளுடைய ட்ரெஸ்ஸை காமிக்கிறேன். ஜிகினா ஃபுல்லாக அப்படியே ஒட்டுது. இதில் கொஞ்சம் இருக்குது, அதில் நிறையா இருக்குது. இதில் ஃபுல்லாக ஜிகினாவாக இருக்கா, அது அப்படியே ஒட்டுது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூத்தவளுக்கான ட்ரெஸ்ஸு, நம்மளுடைய கார்த்தியாவுக்கான ட்ரெஸ். இது இந்த கோட்டு ரெண்டும் ஒன்று போல் தெரியாது, ஆனால் அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சு இது ஒன்று போல் தெரியுறதுனால உங்களுக்கு தெரியுதா என்னன்னு இல்லை. கோட்டு அப்புறம் இது ட்ரெஸ்ஸு.
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு நாங்கள் வந்து எடுக்கல, கார்த்திகா காவியாவுக்கு அது முக்கியமாக சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு ஆளுக்கு எடுத்தோம் அப்படின்னா நிறைய பேத்துக்கு எடுக்க வேண்டியது வரும். காசு வந்து எங்கள்கிட்ட சுத்தமாக கிடையாது, எல்லாமே கடன் தான் போட்டிருக்கோம். கடன் வாங்கி தான் இந்த கல்யாணத்தையும் நடத்த போகிறோம். அதுக்காக தான் நாங்கள் யாருக்குமே ட்ரெஸ் எடுக்கல. எனக்கு மட்டும்தான், அதுவும் மேரேஜுக்கு அப்புறம் போடுறதுக்கான ட்ரெஸ் தான் இப்போ எடுத்திருக்கோம். சுடிதார் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 சுடிதார் தான் எடுத்திருக்கேன். சாரீ தான் கொஞ்சம் 6 7 எடுத்திருக்கோம். அப்புறம் வந்து அதுக்கு மொதல் நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியாழக்கிழமை நைட்டி அப்புறம் மின்ஸ்கட்டு இதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்தோம், துண்டு இதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்தோம். அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சின்ன பர்ச்சேசிங் தான் பண்ணியிருக்கோம். அதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டி இதெல்லாம் சேர்த்தே மொத்தம் 13,000க்கு மேலே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ட்ரெஸ்ஸு சாரீ சுடிதாருக்கு மட்டுமே 12,000க்கு மேலே வந்துருச்சு. ஓவர் செலவாயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம சின்ன பிள்ளைங்களுக்குலாம் எடுத்தோம் அப்படின்னா நிறைய பேத்துக்கு எடுக்க வேண்டியது வரும். அதனால தான் சின்ன பிள்ளைங்களையுமே நாங்கள் கட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளைங்களுக்காக எடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மாலாம் என்ன தான் பண்ண போகிறாங்கன்னே தெரியல. எல்லாமே வட்டிக்கு தான் வாங்கி போட்டிருக்காங்க. வட்டியை கட்டுவாங்களா, ஒரு ஆளாக வேலை பார்த்து வட்டியை கட்டுவாங்களா, இல்லை கடனை கட்டுவாங்களா, நகையை திருப்புவாங்களா, எதுவுமே தெரியல. அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்காக தான் எங்களால் யாருக்குமே எடுக்க முடியல. எங்கள் அம்மாவே ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் அதையே நினச்சிக்கிட்டே இருந்தேன். எங்கள் அம்மா வந்து எடுக்கக்கூடாது, எனக்கே எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா கூடயுமே எடுக்காமல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு தான் ஒரு மாதிரியாகவே இருந்தேன். அதுக்கப்புறம் மகாக்கா கூட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, என்ன ஒரு மாதிரியாக இருக்குது ஒரு மாதிரியாக இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ தான் சொன்னேன், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு கூட எடுக்க வேணான்னு சொல்கிறாங்கக்கா அப்படின்னா. அப்புறம் மகாக்கா சொன்னதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு சாரீ எடுத்தாங்க. என்கேஜ்மெண்ட்டு கூட சாரீ கிடையாது, பழசு தான் கட்டுவாங்க. மேரேஜ் மட்டும்தான் புது சாரீ. அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா 250 ரூபா 300 தான், அவ்வளோதான், கம்மி ரேட்டு தான். அதான் எடுத்திருக்காங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டம், ஒரு ஆளாக வந்து இவ்வளோதான் சமாளிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். முக்கியமாக சொல்கிறேன், இது வந்து எங்கள் அம்மாவுடைய உழைப்பு மட்டும்தான். இவ்வளோ நாள் என்னை பார்த்துக்கிட்டது எங்கள் அம்மா மட்டும்தான், என்னை வேறு யாரும் பார்த்துக்கல, எங்கள் அம்மா மட்டும்தான் பார்த்துக்கிட்டாங்க. சொல்லப்போனால் எங்கள் அப்பாவுடைய காசில் நையா பைசா கூட இந்த கல்யாணம் நடக்கலை. ஃபுல்லாகவே எங்கள் அம்மாவுடைய காசு. எங்கள் அம்மா தான் கடன் வாங்கியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. எங்கள் அப்பாவுடைய காசு நையா பைசா கூட கிடையாது. எங்கள் அம்மா சிங்கிளாக தான் இந்த கல்யாணத்தை வந்து நடத்த போகிறாங்க. எல்லாமே கடன் வாங்கியிருக்காங்க, திருப்பி கடன் கட்டுறதும் எங்கள் அம்மா தான். எங்கள் அப்பாவுடைய காசு நையா பைசா கூட உதவாது. அப்படி உதவுனாலுமே எங்களுக்கு அது அவசியமும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது. சொல்கிறேன், இருந்தாலும் இந்த வீடியோக்கு வந்து நான் சொல்கிறேன். எல்லாமே அலையிறதுலேருந்து இந்த காசு அமௌண்ட்டை ரெடி பண்ணதுலேருந்து எல்லாமே எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா இல்லை அப்படின்னா இது வந்து நடக்கவே நடக்காது. அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன். முடிஞ்சு, இந்த வீடியோ வந்து முடிஞ்சு. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அச்சிதா கூட ரொம்ப வருத்தப்பட்டேன், இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டா. அவளுக்குமே மகாக்கா கூட சொன்னாங்க, அவளுக்காக எடுத்து கொடுங்க இஸ் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி ஒரு பிள்ளைக்கு எடுத்துகிட்டு இன்னொரு பிள்ளைக்கு எடுக்காமல் இருக்க முடியாது. அச்சிதாக்கு எடுத்தால் அழகு பண்டிகை எடுக்கும், அழகு பண்டிகை எடுத்தோம் அப்படின்னா கார்த்திகா காவியாவுக்கு எடுக்கும். அதனால் இதுவே எப்படியும் 500 ரூபா பட்ஜெட்டில் வச்சாலுமே 2000 ரூபாய் வந்துடும். ஏதோ போகுது, வாழ்க்கை பயணம் போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் இன்னுமே புரிஞ்சுக்காமல் கேட்குறீங்க. ஆல்ரெடி நான் வீடியோலேயே சொல்லியிருக்கேன், இனிமேல் எங்கள் அப்பா பற்றி கேட்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன். திருப்பி கேட்குறீங்க. இன்ஸ்டாவில் தான் மெசேஜ் பண்ணுறீங்க எனக்கு, உங்கள் அப்பா கூட வீடியோ போடலாம்ல, நல்லா இருக்குல்ல, அந்த மாதிரி வீடியோ போடுங்க, நீங்கள் மட்டும் ஏன் சிங்கிளாக போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. எங்கள் அப்பா கூட வந்து போட மாட்டேன் இனிமேல், அதை பற்றி நீங்கள் இனிமேல் மெசேஜ் பண்ணாதீங்க. அப்புறம் இருந்து நீங்கள் இப்போ பண்ணுற மெசேஜ்லாம் நான் ஸ்கிப் பண்ணதான் சரி, அதுக்கு நான் எதுவும் பதில் சொல்கிறேன்னா அப்படி இருந்து திருப்பி கேட்குங்க சில பேர். நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், இனிமேல் எங்கள் அப்பா கூட நான் வீடியோஸ் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இனிமேலாவது கேட்காம இருங்க அதை பற்றி. அப்புறம் அப்படியே நீங்கள் கேட்டாலுமே நான் வந்து அதுக்கு வந்து ரிப்ளை பண்ண மாட்டேன், ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன். அதை வந்து ஒதுக்கிடுவேன், அந்த மெசேஜை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அதுக்கு வந்து. அதுக்கப்புறம் டாப்பு, இது மகாக்காக்கு பிடிச்ச டாப்பு. உங்கள் வேறு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். இந்த டாப் ஒன்று எடுத்திருக்கோம், இதை மடிச்சு வேற வைக்கணும். அது இது எனக்கு அவனுக்குலாம் ஒன்றுமே எடுக்கல, அச்சிதாக்கெலாம் ஒன்றுமே எடுக்கல. இந்த டாப் வேறு எடுத்திருக்கோம். இந்த டாப் ஒரு ஒன்று பிங்க் கலர் இது ஒன்று எடுத்திருக்கோம். இன்னொன்று காணும், மடிப்போம். இதுதான் எனக்கு பிடிச்ச டாப். சிமெண்ட் கலர், இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாப். இது நல்லா இருக்கு, லைட் எல்லோ. டாப் எல்லாம் ஒன்று ஒரு கடையில் போய் எடுத்தோம் நாங்கள் எல்லாரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மேரேஜ் டேட் தான் கேட்குங்க. நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் வந்துருச்சா, நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, எல்லா கேள்வியும் கேட்குங்க. அது கண்டிப்பாக நான் ஆன்சர் சொல்கிறேன். நீங்கள் வந்து பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள், சரியா? இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் டங்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.